ஸோ ஈஸியான பட் ஒரு இம்பார்ட்டண்டான கான்செப்ட் இது. ஸோ டவுன் ட்ரெண்டில் ப்ரைஸ் வந்து லோயர் ஐ ஃபார்மேஷனில் இருக்கும்போது யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நல்ல இன்கம் ஜென்ரேட் பண்ண முடியும். வீடியோ பாருங்கள். ஸோ டச் ட்ரெண்ட் லைன். ஸோ இதுதான் வந்து ட்ரெண்ட் லைன் டவுன் ட்ரெண்டுக்கு. ஸோ இது வந்து ஹை, லோ, லோயர் ஐ. ஓகேங்களா? ஸோ அப்படியே வந்து க்ரியேட் ஆகிட்டே இருக்குது. என்ன லோயர் ஐ, லோயர் லோ ஒரு ஃபார்மேஷனில் க்ரியேட் ஆகிட்டே இருக்குது. சிம்பிளாக சொல்லணும்னா ப்ரைஸ் வந்து ஃபால் டவுன் ஆகிட்டே இருக்குது. ட்ரெண்ட் வந்து கீழே வந்துக்கிட்டே இருக்குது. ஓகேங்களா? ஸோ ரிஜெக்ஷன் ஹேப்பன்ஸ். டச் ட்ரெண்ட் லைன் அப்படின்னா இந்த டச் பாயிண்ட் வந்து இந்த ஸ்விங் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து டச் பண்ணி ரிஜெக்ஷன் ஆகணும். ஓகே, 1 ஆகிடுச்சு. திருப்பி ரிஜெக்ஷன் 2 ஆகிடுச்சு. திருப்பி ரிஜெக்ஷன் 3 ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் தேர்ட் டைம் ரிஜெக்ஷன் ஆனது யூஸ்வலாக என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிரேக் டவுன் ஆகிருக்கணும். இல்லை அப்படின்னா ஒரு ஃபால் அகைன் கண்டினியூஷன் ஆகணும். ஸோ செல் கண்டினியூஷன் நீங்கள் வந்து பிஇ எடுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஸ்டாக்கில் செல் போகலாம். ஸோ இந்த இடத்துல அபோவ் த ட்ரெண்ட் லைன் வந்து செல்லை வச்சுக்கிட்டு நீங்கள் கீழே கப்பாட்ட டார்கெட்டாக கொடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.